இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐடிஎஃப்சி பேங்க்கில் மோஸ்ட்லி நிறைய கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே உங்களால் ஈஸியாக இதில் வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீயும் எப்போவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டு வாங்க போகிறேன், நான் ஒரு பிகினர் லெவலில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு இஎம்ஐ ஷாப்பிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இஎம்ஐயில் வந்து எக்ஸாம்பிளுக்கு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இதுக்கான பெனிஃபிட்டு. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா டைப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால் யூபிஐ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூபிஐலையும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட ஃபிசிக்கல் கார்டு விசாவிலையும் அதே மாதிரி விர்ச்சுவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப்லையும் கொடுப்பாங்க. அந்த கார்டை நீங்கள் வந்துட்டு உங்களோட யூபிஐ அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜாயினிங் ஃபீயாக வந்து பிடிப்பாங்க. இந்த 200 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு 5 யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு பர் டிரான்சாக்ஷனுக்கு 50 ரூபா உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 200 ரூபாயும் உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுள் தான். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்களோட பர்த்டே டேட் அன்னைக்கு பர்டிகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட். மற்ற மந்த்தில் வந்துட்டு நீங்கள் 20,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது 45 டேஸ் வரைக்கும். ஆனால் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணும்போது 199 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இதுக்கு முன்னாடி 9% ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.5% மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 46.2% வரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8.5 ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இதில் வந்து சும்மா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 35% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அப்ளிகபிள் ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு மில்லியனே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படிலாம் வந்து வரல. 32% அப்படிங்கிறது காமனாக வரதான் செய்யும். ஸோ அதனால் அதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாண்டா நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இப்போ இது மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்தது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், இந்த 3ஐயும் கொடுத்து கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நான் வந்து கெட் ஓடிபி கொடுத்ததுமே இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்லும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் வித் பின்கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டில் இருக்கிற நேமோ என்னோட ஆதாரில் இருக்கிற நேமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மறுபடியும் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஆதாரில் வந்து இனிஷியல் இருக்கும், பேனில் இனிஷியல் இருக்காது. ஸோ அதை வந்து இவங்க ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ இனிஷியல் இல்லாமல் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம், அதில் உங்களோட மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம், அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ்
நேம் அதில் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரி டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து அது செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, சேலரிடாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். அந்த இண்டஸ்ட்ரி இதில் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்ன பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருக்குது, என்ன வேரியன்ட் இருக்குது, அதுக்கான கிரெடிட் லிமிட் என்ன அப்படிங்கிற மூணையும் செலக்ட் பண்ண வேண்டியது வரும். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு மில்லியானியா கிரெடிட் கார்டு வேணுமா இல்லை ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரெடிட் கார்டு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எலிஜிபிலிட்டி இல்லைனா ரிஜெக்டட் ஆகும், இல்லைனா ஃபஸ்ட்டு வாவ் கிரெடிட் கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். வாவ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டையுமே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான லிமிட் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.67% வந்து பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 20% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு, நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் கார்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டாக வந்து ஷோ ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு எந்தெந்த கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லாமே காமிப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரெடிட் கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணோம். நமக்கு கிளாசிக் கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போது இந்த கிரெடிட் கார்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் தான் கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும், இல்லை இந்த அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கிளிக் ஹேர் டு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா இதில் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. இதில் பர்சனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட் வந்து உங்களோட ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து மந்த்லி டெபிட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. இப்போ எனக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதோட கோடு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஹையர் ஆஃபீஸர் யாராவது ரிலேட்டிவாக இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை டேரக்டர் யாராவது வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் வந்து செலக்டட் ஆயிருச்சு. அடுத்தது இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சைன்லாம் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. எல்லாம் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இதில் தான் வரும், தமிழ் வந்து கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வந்து பண்ணேன். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சேலரி, உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. இது
எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு ப்ராசஸ் ஆனால் அடுத்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயிலு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிதாங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட ஐடிஎஃப்சி பேங்கோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கார்டு நம்பர் எல்லாமே வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே எனக்கு கார்டும் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க்கில் உங்களால் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.